தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய் ஆவியாருடைய நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் அன்னையுடைய திருமுகத்தை பார்த்து இந்த தேர்பவனியிலே நாம் வைக்கின்ற மன்றாட்டுக்கள் கருத்துக்களை நினைத்து அன்னை மரியாள் வழியாக நாம் மன்றாடுவோம். ஒரு நிமிடம் உருக்கமாக நாம் வேண்டுகின்ற அந்த வரம் நமது தேவை. இந்த தேர்பவனியிலே நாம் பங்கெடுக்கின்ற நேரத்திலே அன்னை மரியாள் வழியாக எந்த வருத்திற்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். செவிப்புமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வள வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் அன்னை மரியாவுடைய இந்த தேர்பவனியிலே பங்கெடுத்து நாங்கள் விடுக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொள்வீராக. அன்னை மரியாவுடைய திருமுகத்தின் வழியாக உமது அன்பின் நிறை பிரசனத்தையும் அருளையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. இது அன்னை மரியாள் வழியாக நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடு பெரு மகிழ்வோடும் உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திரு பயணிகள் என்பதை இத்திரு பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி ஏதோ நாங்கள் பங்கெடுக்கின்ற இந்த திரு பவனின் வழியாக உமது இறை பிரசனத்துடைய வல்லமையான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. ஆதி முதல் இன்று வரை உமது அன்பு பிள்ளைகளை வழிநடத்துகின்ற கடவுளாய் பராமரிக்கின்ற இறைவனாய் ஏதோ நீர் எங்களுக்கு இருந்து வெளிப்படுத்துகின்றீர். ஏதோ நாங்கள் மேற்கொள்கின்ற இந்த தேர்பவனியானது அன்னை மரியாளுடைய இறை பிரசனத்தோடு வருகின்ற இந்த பவனி பாதுகாப்பை கொடுப்பீராக. ஆலயத்தை நோக்கி வருகின்ற வேளையிலே ஏதோ விண்ணக வாழ்வை நாங்கள் நினைவு கூறுகின்ற பவனியாக இந்த தேர்பவனி இருக்க அருள் புரியும். இதில் பங்கெடுத்து இந்த ஜெபத்தின் வழியாக நாங்கள் விடுக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளை ஏற்று
அன்னை மரியாள் வழியாக எந்நாளும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. அன்னை மரியாளுடைய வாழ்வு எங்களுடைய வாழ்வாக மாற்ற அருள் புரிவீராக. பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நீரே நினைவாக ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே பாட்டு மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்னை மரியாள் எந்நாளும் நமது தாயாக இருந்து பரிந்து பேசி வரங்களை பெற்றுக் கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அன்னை மரியாள் வழியாக நாம் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயும் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ இந்த அற்புதமான நேரத்திலே தேர்பவனின் வழியாக அன்னை மரியாளுடைய கரத்திலே நமது பங்கு மக்கள் அனைவரையும் நீர் ஒப்பு கொடுத்து அவளுக்கு நல்ல தெளிவான ஆசிரியரை அன்னை மரியாள் பெற்றுக் கொடுக்க மீண்டும் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த விழாவிலும் தேர்பவனியிலும் பங்கெடுக்க முடியாத நமது குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். பல்வேறு காரணங்களுக்காக இந்த நிகழ்வுகளை பங்கெடுக்க முடியாமல் நினைவின் வழியாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் வழியாக இறைவன் ஆசீர்வதிக்க மீண்டும் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரை. புனித மரியே, இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நாம் வல்ல அன்பிறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் பேரையும் இறைமக்களை நிறைவாக ஆசீர்வதித்து உடன் பயணிப்பாராக. ஆமேன்.
உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக் கொண்டீர்கள். நாங்கள் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கைகளை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவரது காலில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது கூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேரினால் வேலைப்பட்டு கருந்தீரல் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருக்குமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 கண்களும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமொழிகள் இருந்தன. அது தன் வாழால் விண்மீன்களில் 3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது எடுத்து போட்டது. பேருநாள வேலையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர்களும் நின்று கொண்டிருந்தது. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதன் வழியாக இறந்தோர் உயிர் பெறுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்துவின் ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் மதிப்பிட்டு தந்தையாய கடவுள் ஆட்சியை ஒப்படைத்தார். எல்லா பகைவரையும் அடிமனையை வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ய வேண்டும். சாவை கடைசி பகைவன், அதுவும் அளிக்கப்படும். இது ஆண்டவர் தருவாருக்கு. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வார்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியாக துளிர்த்து. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களும் நீர் ஆசிரியர் பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசிரியர் பெற்றதே. என் ஆண்டவராகிய தாயை என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை வேறு வகையால் துளித்து. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் வேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீனோடாம் கடவுளை இணைந்து எனது மனம் வேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையில் கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை வேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவரா கடவுள் எனக்கு அருள்களும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு நன்றி நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலத்தலால் நிலவியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு வைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தம் மணிமரபினரையும் என்றென்றும்
ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு நம் வீடு திரும்பினார். ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன். கடவுள் ஒரே மகனாய் இருந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோமாக. வேளாங்கண்ணி வரை நடைபயணமாக யாத்திரை செல்லும் சகாய அன்னையின் பக்தர்களுக்கு உடல் வலிமையும் உள்ளத்தின் உறுதியும் நீர் அருள்வீராக. இந்த யாத்திரை அவர்களின் நம்பிக்கை ஆழப்படுத்தும் ஒரு புனித அனுபவமாக இருந்து அவர்களின் வழியில் உமது மகிமை ஒளிர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவும் தொடக்கமும் சாய்ந்ததாக இந்த விண்ணேற்பு நிகழ்கிறது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆழ்தலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகிறது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் மூன்றாயிரம் திருமகனுக்கு சொல்லக்கூடிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை இக்கல்லறையிலே அடிபுறாமல் காத்தது மிக பொருத்தமே. மனித இனத்தை கண்விளக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் நமது ஆட்சியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. சகாய அன்னை வழியாக வாழ்வின் பாரம்பரை அடைய கல்வி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாப்பை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைவர்களோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி இன்னமும் பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாளன் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பாவர்களுக்கு பொன்னாடை அறிவிப்பார் ரோமின் அவர்கள் நினைவு